அனைவருக்கும் வணக்கம். ஆஞ்சநேயர் பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அவங்களோட அம்மா பேர் வந்து அஞ்சனை. அவங்க ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அவங்கள எல்லா நாளும் நம்ம கும்பிடலாம். ஆனால் முக்கியமான நாள் புதன், வியாழன், சனிக்கிழமை. இந்த நாளில் கும்பிட்டா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து அஞ்சனையோட அம்மா வந்து ஆஞ்சநேயருக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஊட்டும் போது ஆஞ்சநேயர் கேட்டாராம்மா, இப்போ எனக்கு பசிக்கும் போது நீங்கள் சாப்பாடு தர்றீங்க, அப்போ எனக்கு பசிக்கும்போது பக்கத்தில் நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க அந்த தாய் சொன்னாங்களா, பழம் இருக்குது, அந்த பழத்தை பறித்து சாப்பிடு அப்படின்னாங்களாம். பழம்னா எப்படி இருக்கும் அப்படின்னாங்களாம். அந்த பழம்னா சிகப்பு கலரில் இருக்கும் அப்படின்னா. ஒரு நாள் அதிகாலையில் அவர் எந்திரிக்கும் போது சூரியனை பார்த்தாராம். அப்படியே சிகப்பு கலரில் இருந்துச்சான். ஓ, இது பழம் தானேன்னு நினச்சிட்டு அந்த சூரியனை துரத்திக்கிட்டே போனாராம். சூரிய பகவானை பின்னாடியே, என்னடா இது யார் நம்மளையும் துரத்துறாங்கன்னா அவங்களும் பின்னாடியே ஓடிட்டே இருந்தாங்களாம். அவர் சூரியனை பிடிச்சி அப்படியே முழுங்கிட்டாராம். இப்போ இதை பார்த்த இந்திரன் வந்து கோபமடைஞ்சு வஜ்ர ஆயுதத்தால் வெட்டிட்டாங்களாம். அப்போ இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து அவன் பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு நினச்சிட்டு எல்லாரும் வந்து சிவபெருமான்கிட்ட முறையிட்டாங்களாம். முறையிடும் போது அப்போதைக்கு சொன்னாங்களாம், இது வந்து சிவனோட இன்னொரு அவதாரம், அதனால இவர் இன்னும் எல்லா இதுவும் பெற்று, அதாவது காற்றாலும் தீயாலும் எதுவும் எந்த ஆபத்தும் நீ வரக்கூடாது, அதனால எல்லாமே நீ எது தொடங்குனலாம் ஜபமே அப்படின்னு சொல்லி வெற்றின்னு சொல்லி தொடங்கினாங்களாம்.